Hello future doctors. And hello my dear IITians. பசங்களா உங்களுடைய JEE and NEET கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக இன்னையிலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டெய்லி 10 questions நான் ஒரு 5 questions ஷாவணி மேம் ஒரு 5 question எவ்ரிடே question சால்வ் பண்ண போறோம். இந்த questions டே 1ல இருந்து டே 300 வரைக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்களோ சூப்பரா NEET JEE மாதிரி ஏன் விட்டி 𝒕𝒂 SRM JEE NDA என்ன எக்ஸாம் இருந்தாலும் சூப்பரா போய் எழுதிட்டு வரலாம். ஆரம்பிக்கலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் PDF வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு சோ ஹோல் வீடியோ பார்த்துட்டு PDF-யும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆமா நாங்க சால்வ் பண்ண சம்ஸே உங்களுக்கு PDF-ஆ இருக்கும் செம பெனிஃபிஷியலா இருக்கும் பசங்களா. சோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அண்ட் பிரசன்ட் அப்படி போட்டு உங்க நேமை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க அதுதான் அட்டெண்டன்ஸே. ஆமா எவ்ரிடே இந்த அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்கடா. நீ எனக்காவது ஒரு நாள் இல்லைன்னா கூட அப்புறம் சரி வராது. சரியா? NEET and JEE previous year question solvingல நம்ம இப்போ வந்து mole conceptல இருந்து another few set of questions solve பண்ண போறோம். So NEET 2020 phase 1ல கேட்ட ஒரு question first solve பண்ணிடலாம். Which one of the following has maximum number of atoms? இந்த மாடல்ல நீங்க பார்க்கலாம் நிறைய questions வந்து நமக்கு repeat ஆகிட்டே இருக்கு. Which is maximum number of atoms, minimum number of atoms base பண்ண questions. Okay, அப்போ நம்ம இந்த மாதிரி question நிறைய சால்வ் பண்றப்பதான் எக்ஸாம்ல இது கேக்குறப்போ நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? சோ பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கூடவே சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. 1 gram of magnesium. மெக்னீசியமோட அட்டாமிக் மாஸ் நல்ல வேலையா கொடுத்துட்டாங்க பட் சம்டைம்ஸ் கொடுக்காம கூட அவங்க கேட்கலாம். சோ ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எது மூலமா கண்டுபிடிக்கலாம்? மோல் மூலமா கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்க, பென் சைஸை கம்மி பண்ணிப்போம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the given mass by இங்க என்னது ஆட்டம் இருக்கா? ஓகே, அப்போ அட்டாமிக் மாஸ். the given mass by atomic mass வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். 1 மோல்ல அவோகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ வாங்கடா ஃபர்ஸ்ட் 1 gram of magnesium அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 1 divided by magnesiumோட அட்டாமிக் மாஸ் 24. அப்போ 1/24 மோல்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? ஓகே, இத உட்கார்ந்து சால்வ்லாம் பண்ணிட்டு இருக்க வேணாம். அதான் நான் ட்ரிக் சொல்றேன், கவனிங்க. இன்டு NA. NA என்ன? அவோகாட்ரோ நம்பர். சோ இதுதான் நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு அவோகாட்ரோ நம்பர். அவ்வளவுதான். இப்போ O2 கொடுத்திருக்காங்க பாருங்க. 1 gram of oxygen. சரியா? 1 divided by இங்க ஏதோ மிஸ்டேக் இருக்கு. 24 அப்படின்னு இருக்கு. இது 24 கிடையாது. இட் இஸ் 32. சரியா? என்னது 32? 32 எப்படி வரும் நமக்கு? O2ல ஒரு ஆக்சிஜனுக்கு 16. அப்போ 16 into 2 தான் நமக்கு 32 வருது. அப்போ 1/32 which is equal to வேண்டாம் into Avogadro number into Avogadro number. அடுத்து பாருங்க 1 gram of lithium. lithiumோட atomic mass வந்து 7. அப்போ 1 divided by 7 into Avogadro number. அடுத்து 1 gram of silver. சில்வரோட அட்டாமிக் நம்பர் 108. அப்ப 1/108 into Avogadro number. சோ இதான் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்லயுமே. இப்போ இதுல எது மேக்ஸிமம் கேக்குறாங்க, எது பெரிய வேல்யூன்னு கேக்குறாங்க. 1 24ஆல டிவைட் பண்றேன், 1 32ஆல டிவைட் பண்றேன், 1 வெறும் 7ஆல தான் டிவைட் பண்றேன், 1 108ஆல டிவைட் பண்றேன். அப்போ இருக்கிறதுலயே எது பெரிய வேல்யூவா வரும்? 1/7 தான் பிக்கஸ்ட் வேல்யூவா இருக்கும். மத்த எல்லாமே ஸ்மால் நம்பர்ஸா இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி 1 gram ஆஃப் லித்தியம் தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. இது வந்து நமக்கு JEE 2022ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, 29th ஜூலை மார்னிங் ஷிஃப்ட்ல இந்த ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. நான் அந்த ரியாக்ஷன் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். N2 plus 3H2 which is giving me 2NH3. இது என்ன தெரியுமா? அமோனியாவுடைய பிரிப்பரேஷன், அதாவது Haber's process அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, 20 gram 5 gram அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, ஓகேங்க. 20 gram and then 5 gram. Okay, consider the above reaction. The limiting reagent of the reaction and number of moles of ammonia formed respectively. என்னன்னா ரெண்டு விஷயம் கேக்குறாங்க. இந்த ரியாக்ஷன்ல யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கேக்குறாங்க, எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் அமோனியா வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல லிமிட்டிங் ரியேஜென்ட்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ அதுக்கு there are two things which you need to know. One is limiting reagent and excess reagent. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கலாம்.
நான் வந்து என்ன பண்றேன்னா நான் உங்க வீட்டுக்கு கிளம்பி வரேன், டக்கு டக்குன்னு வந்து சாண்ட்விச் செஞ்சு வைங்க, நானும் யார் சார் ஆஷா மேம்லாம் கிளம்பி வரோம் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? சோ வந்து சாண்ட்விச் சிம்பிளா போறோம், 2 பிரெட் நடுவுல ஒரு ஸ்லைஸ் சீஸ் போறோம் அப்படின்னு சொல்றேன். சோ 2 பிரெட்டுக்கு நடுவுல ஒரு சீஸ், இதுதான் ஒரு சாண்ட்விச், ரைட்? சோ நீங்க வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 5 சாண்ட்விச் செய்யணும். ஓகே, 5 செஞ்சு வைங்க, 5 டீச்சர்ஸ் உங்க வீட்டுக்கு வரோம் அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா தேவை? 10 பிரெட் வேணும். You need 10 bread and then 5 cheese. கரெக்டா? 10 பிரெட் வேணும், 5 சீஸ் வேணும், 5 சீஸ் வேணும். அப்பதானே 2 பிரெட்டுக்கு நடுவுல ஒரு சீஸ் வைக்க முடியும். நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அது மூலமா? We can form 5 sandwich. 5 சாண்ட்விச் நம்ம வந்து செய்ய முடியும், ரைட்? 10 பிரெட்டும் 5 சீஸும் சேர்ந்தா 5 சாண்ட்விச் நம்ம செய்ய முடியும். இப்ப நான் உங்க கையில என்ன தரேன் அப்படின்னா வெறும் 8 பிரெட் தான் தரேன். சரியா? 8 பிரெட் தரேன், அதே 5 சீஸ் இருக்கு. எத்தனை சாண்ட்விச் செய்ய முடியும்? எத்தனை சாண்ட்விச் செய்ய முடியும்? 8 பிரெட் வச்சு நீங்க 4 சாண்ட்விச் தான் செய்ய முடியும். கரெக்டா? தோ ஒரு சீஸ் எக்ஸ்ட்ராவா இருந்தா கூட you can make only 4 sandwich, ரைட்? இதுல வந்து நமக்கு 8 பிரெட் தான் இருக்கு, இன்னும் 2 பிரெட் இல்ல. ஓகே, தோ ஒரு சீஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்மியா இருக்குல்ல, எது ஃபர்ஸ்ட் காலி ஆயிடுச்சுல, எது இல்லாததுனால நம்மளால அடுத்த சாண்ட்விச் செய்ய முடியல, அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இப்போ இதை வச்சு எப்படி லிமிட்டிங் அண்ட் எக்ஸஸ் ரியேஜென்ட் தெரிஞ்சுக்கிறது? நல்லா கவனிங்க. 1 mole of ammonia 3 mole of hydrogen இருந்தா 2 moles of 1 mole of nitrogen 3 moles of hydrogen இருந்தா 2 moles of ammonia prepare பண்ணலாம். ஓகே, இப்போ 1 mole of nitrogen அப்படின்னா அது எவ்வளவு கிராம்ஸ்? எவ்வளவு கிராம்ஸ்ல சொல்லுங்க. 1 mole of ammonia அப்படின்னா it is 14 into 2 எவ்வளோடா? 28 grams of nitrogen இருக்கணும். இது அம்மோனியா சொல்றேன். 28 grams of nitrogen இருக்கணும். 1 mole of nitrogen இல்லையா? ஹைட்ரஜன் சொல்லுங்க. ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, இங்க 2 ஹைட்ரஜன் 3 2s are 6 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 6 grams எனக்கு வேணும், ரைட்? 6 grams of hydrogen இருந்தா I can make அமோனியாக்கு கவுண்ட் பண்ணுங்க. அமோனியால நைட்ரஜன் 14 plus ஹைட்ரஜன் 3 இருக்கு plus 3 which is equal to 17. 17 எவ்வளவு டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 17 into 2 which is equal to என்னடா வரும்? குயிக்கா let me know in the chat section. Very good, we'll be getting 34. okay, 34 moles, 34 grams. சரியா? சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 34 grams of ammonia கிடைக்கும். இப்ப क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா 20 gram of nitrogenம் 5 gram of hydrogen இருந்தா எவ்வளவு அமோனியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேக்குறாங்க. இப்போ இதுல லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு? யாரு கம்மியா இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் அதுக்கு மேல நடக்கல அப்படிங்கறத சொல்லுங்க. இப்போ எனக்கு 28 gram of nitrogen எனக்கு வேணும், சரியா? ஆனா இங்க இருக்கிறது வெறும் 20 grams தான் இருக்கு. அப்போ நைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா கன்சியூம் ஆயிடும், கரெக்டா? அப்போ இந்த நைட்ரஜன் தான் நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட். பட் பாதி half a mole கூட இல்ல. ஓகே, half a mole கூட இல்ல, சரியா? அப்போ இங்க இருக்கிற இந்த நைட்ரஜன் தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட். அப்போ ஹைட்ரஜன் இருக்கு கிடையாது, ஹைட்ரஜன் இருக்கு கிடையாது, நைட்ரஜன் இது ரெண்டுத்துல தான் ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். அதுக்கு அடுத்து நீங்க பார்க்கலாம், you can easily solve this. கவனிங்களேன், 20 gram of nitrogen இருந்தா 28 gram of nitrogen இருந்தா 34 gram of ammonia produce பண்ணலாம். அப்ப 20 gram இருந்தா easy, 20 divided by 28 into 34, கரெக்ட்டா? 20 by 28 into 34. so இத சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 20 divided by 28 into 34, சரியா? so இத சால்வ் பண்ணா you will get 1.42 moles, which is நமக்கு எடுத்தோம்னா மோல்ஸ்ல வராது, அது நமக்கு கிராம்ஸ்ல தான் கிடைக்கும். 24.28 grams அப்படினு கிடைக்கும். ஓகே, 24.28 grams அப்படினு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படினா, நல்லா கவனிங்க, 34 grams அப்படிங்கிறது வந்து 2 moles. ஓகே, 1 mole of ammonia எவ்வளவு? ஈஸி தான். 1 mole of ammonia வந்து எவ்வளோடா? 17 grams. இதுல பாதி இல்லையா? 17 grams அப்படிங்கிறது வந்து 1 mole of ammonia. அப்போ 24.28 அப்படிங்கிறது எத்தனை moles?
24.28 அப்படிங்கிறது எத்தனை மோல்ஸ்? சோ இததான் நீங்க வந்து இப்போ கால்குலேட் பண்ணணும். So 24.28 divided by 17 which is equal to அப்போதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் which is 1.24 moles. Okay, so here 1.42 sorry 1.42 24 சொல்லிட்டேன் 42. Okay, 1.42 moles, right? So 1.42 and nitrogen இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா? சோ ரொம்ப ஈஸி. நீ என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க क्वेश्चनல இதான் கொடுத்திருக்காங்க. 20 கிராம் ஆஃப் அமோனியா இருந்தா நைட்ரஜன் இருந்தா எவ்வளவு அமோனியா prepare பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அப்போ நீ பாரு 28 கிராம் ஆஃப் நைட்ரஜன் இருந்து 6 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தா 34 கிராம் ஆஃப் அமோனியா prepare பண்ணலாம். அப்ப 20 கிராம் இருந்தா எவ்வளவு கால்குலேட் பண்ணுங்க. கிராம்ஸ்ல கிடைச்சிருக்கு. அத நம்ம என்ன பண்ணனும், மோல்ஸ்க்கு மாத்திக்கணும். 17 கிராம் அப்படிங்கிறது 1 மோல். அப்ப 24.28 அப்படினா it is 1.42 moles. அவ்வளவுதான்டா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா NEET 2020 phase 1ல இந்த particular question வந்து நமக்கு mole conceptல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இது நம்ம இப்போ கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாமா? Very good. The number of protons, neutrons and electrons in lutetium. சோ இங்க பாருங்க, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ரெப்ரசன்ட் பண்றப்போ கீழே இருக்கிறது என்ன தெரியுமா? It is atomic number. கீழே இருக்கிறது வந்து atomic number and மேல இருக்கிறது வந்து என்னது அப்படினா it is mass number. இப்போ atomic numberனா என்ன தெரியுமா? atomic number அப்படிங்கிறது number of protons இல்லனா number of electrons. ஏனா number of protons and electrons சேமா இருக்கும். mass number அப்படிங்கிறது என்ன தெரியுமா? number of protons plus number of neutrons. ஓகே, சோ இப்போ எனக்கு இங்க கீழ இருக்க atomic number 71 கிடைச்சிருச்சு. அப்போ protons எவ்வளோடா? it is 71. neutrons தெரியாது. electrons எவ்வளோ? 71. so 71 71 71 71 71 71 option D தான் ஆன்சர். நான் என்ன பண்ண வேண்டாம், நியூட்ரான் நம்பர் கண்டே பிடிக்க வேண்டாம். ஆனா அதையும் எப்படின்னு நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ உங்களுக்கு protons நம்பர் தெரியும். எவ்வளோ? 71. நியூட்ரான் நம்பர் தெரியாது. கரெக்ட்டா? நியூட்ரான் தெரியாது. மாஸ் நம்பர் எவ்வளவுன்னு தெரியும்? 175 அப்படின்னு தெரியும். அப்போ நியூட்ரான் நம்பர் வேணும்னா 175ல 71 மைனஸ் பண்ணா போறோம். கரெக்ட்டா? சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 175ல 71 நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படினா 104 கிடைக்கும். சோ 104 is the right answer. ஆனா இந்த क्वेश्चन சொல்லு 2 செகண்ட் போறோம். பார்த்தோனே ஆன்சர் சொல்லிரலாம். கீழ இருக்குறதா நம்பர் ஆஃப் புரோட்டான் எலக்ட்ரான். அப்ப 71 தான். எங்க புரோட்டான் பாரு, புரோட்டான ஃபர்ஸ்ட்லயும் எலக்ட்ரான லாஸ்ட்லயும் கொடுத்திருக்கான். அப்ப 71 71 இல்ல, 71 71 இல்ல, 71 71 இல்ல, இங்க தான் இருக்கு. அப்போ இதான் ஆன்சர். அப்படிதான் நமக்கு நீட்ல ஒரு क्वेश्चन நீங்க 180 ஒரு क्वेश्चन 1 மினிட்ல சால்வ் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி நீங்க பிராக்டீஸ் பண்ணதான் உங்களுக்கு ட்ரிக் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? 2019ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, the number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber's process. இப்போ இந்த क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா N2 + 3H2 giving me 2NH3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாக்ஷனே கொடுக்கல. ஆனா போன क्वेश्चन சொல்லி கொடுத்தப்போ இதுதான் Haber's process நான் சொல்லி கொடுத்தல. அப்ப அந்த டீடைல்ஸ் நீ வந்து நோட் பண்ணனும். Haber's processனா என்ன? synthesis of ammonia. So என்ன ரியாக்ஷன் இது? N2 + 3H2 giving me 2NH3 ammonia preparation. Number of moles of hydrogen molecule required. உனக்கு எவ்வளவு molecules of hydrogen தேவைப்படும்? 20 moles of ammonia prepare பண்ண அப்படினு கேக்குறாங்க. இப்போ 3 moles of hydrogen இருந்தா 2 moles of ammonia கிடைக்கும். ரைட்? அப்போ 20 moles எனக்கு வேணும் அப்படினா எத்தனை moles of hydrogen எனக்கு வேணும் அப்படினு கால்குலேட் பண்ணனும். ஈஸி. பாரு, இங்க தான क्वेश्चन மார்க் இருக்கு. இப்ப இது பை இது இன்டு இது. கரெக்ட்டா? சோ 20/2 into 3 என்னது? 20/2 என்னது? 10 10 into 3 10 into 3 என்னது? 30 moles. I need 30 moles of hydrogen. Easy. Literally 2 seconds போறோம் இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்றதுக்கு. ஓகே, so that's it guys. நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். இப்போ physics பார்க்கலாம். All the best. மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க and அட்டெண்டன்ஸ்ல உங்க present அப்படினு போட்டுருங்க.
Hello my dear boys and girls. பசங்களா நம்மளுடைய day 3 of NEET and JEE preparation 11th and 12th standard students ரெண்டு பேருமே ரெகுலரா இந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாருமே உங்களுடைய அட்டெண்டன்ஸை கீழே போட்டுருங்க, உங்களோட பேரை போட்டு பிரசன்ட் சார் அப்படின்னு போட்டுருங்க. இன்னைக்கு எக்ஸைட்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ப்ராப்ளம் வரைக்குமே சால்வ் பண்ண போறோம் இன்னைக்கு செஷன்ல. என்ன சார் இன்னைக்கு நீங்க சொல்லித்தர போறீங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீட்லயோ இல்ல ஜேஇலியோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டா அதை டக்குன்னு ஈஸியா எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றதான் பசங்களா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனா இது கத்துக்கணும் அப்படின்னா முதல்ல டைமென்ஷன்ஸோட பேசிக்ஸ் தெரியணும்ல. இப்போ நம்ம உலகத்துல மொத்தமா 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு கண்ணா. மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி இதெல்லாம் தான் அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இதை தவிர உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 7 ஃபண்டமெண்டல். இதை தவிர பிசிக்ஸ்ல இருக்கிற எல்லா டேர்ம் ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், ஃபோர்ஸ், எனர்ஜி, ஃப்ரிக்ஷன், ஓகே உங்களுக்கு என்னென்ன நினைவுக்கு வருது, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா அது எல்லாமே டிரைவ்டு. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸுக்கான டைமென்ஷன்ஸ் என்னன்றத முதல்ல பார்ப்போம். இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க டைமென்ஷன்ஸ் நல்லா படிக்க முடியும். இப்போ மாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாஸோடைய டைமென்ஷனை கேபிட்டல் லெட்டர் எம் போட்டு அது ஒரு பிராக்கெட் குள்ள எழுதுவோம். ஸ்கொயர் பிராக்கெட்டா இருக்கணும் அது, சரிங்களா? லென்த் எடுத்துக்கிட்டா கேபிட்டல் லெட்டர் எல் போட்டு அதை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள, டைம் எடுத்துக்கிட்டா கேபிட்டல் லெட்டர் டி போட்டு அதை ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இப்படி எழுதுனீங்கன்னா அது டைமுடைய டைமென்ஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? டெம்பரேச்சர் இருக்கு சார், டெம்பரேச்சருக்கும் டி போட்டுடலாமா? ஐயோ குழப்பம் வந்துருமே, டைமுக்கும் டெம்பரேச்சருக்கும். அதனால என்ன சொல்றாங்க, டெம்பரேச்சருக்கு கெல்வின் போட்டுக்கோங்க. கெல்வின் ஸ்கேல்ல தானே பொதுவாக டைமை மெஷர் பண்ணுவோம், சாரி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம், சரியா? அப்போ கெல்வின் கே போட்டுக்கோங்க. எலக்ட்ரிக் கரண்ட், அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆம்பையர்னு போடலாம். ஆம்பையர் ஏ போட்டால் அது எலக்ட்ரிக் கரண்ட்டுடைய டைமென்ஷன். லூமினஸ் இன்டென்சிட்டி, ஒரு இடத்துல ஒளி வெளிச்சத்தோடைய அளவு எவ்வளவு பிரைட்டா இருக்கு, எவ்வளவு டிம்மா இருக்கு, அந்த மெஷர்மெண்ட் அதை வந்து நம்ம என்ன கேண்டலா சிடி அப்படின்னு எழுதுவோம். சிடி அப்படின்னா அது வந்து என்னது, கேண்டலா. அண்ட் ஃபைனலா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மோல், MOL அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதெல்லாம் தான் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் உடைய டைமென்ஷன், சரிங்களா? இப்போ ஒரு எத்தனை 6 டேர்ம், ஒரு 6 டேர்ம் இருக்கு. இந்த 6 டேர்முடைய டைமென்ஷன்ஸ் என்னென்னு உனக்கு மனப்பாடமா தெரிஞ்சதுன்னா டைமென்ஷன் பேஸ் கொஸ்டின்லாம் அவ்வளோ ஈஸியா இருக்கும். ஒரு 6 டைமென்ஷன் ஆனா நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும், மீதி எல்லாத்தையுமே அதுல இருந்து கத்துக்கலாம், சரியா? எப்படி சார்? இப்போ ஒரு பேச்சுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா எடுத்துப்போம். இப்போ ஏரியாவுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா லென்த் இன்டு பிரெத். அப்போ லென்த் பிரெத் இது ரெண்டுத்தையுமே நம்ம பொதுவா எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மீட்டர்ஸ்ல தான். அப்போ இவங்க ரெண்டு பேருடைய டைமென்ஷனுமே பேசிக்கா நான் என்ன செய்ய போறேன், லென்த்துக்கு கேபிட்டல் லெட்டர் எல் இன்டு பிரெத்துக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் எல். ரெண்டுத்தோடைய டைமென்ஷனுமே எல் தான், ஏன்னா பேசிக்கா ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான், லென்த்னாலும் பிரெத்துனாலும். அப்போ இங்க டைமென்ஷன் வந்து நான் ஒரே ஒரு எல் போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு L2 அப்படின்னு எழுத போறேன். எல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போங்க ஏஜமா, அப்படின்னா சொல்லக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, சரியா? L2ன்னு தான் சொல்லணும், அதை எல் ஸ்கொயர்னு சொல்லக்கூடாது, சரியா? அடுத்து வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வால்யூம் உடைய ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். அப்போ இங்க என்ன ஆயிடும், எல் ஓகே இன்டு அப்புறம் ஒரு எல் இன்டு எல். இங்க மொத்தமா 3 லென்த் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன வரும், L3 கியூப்னு சொல்லக்கூடாது, L3. இதான் வந்து வால்யூம் உடைய டைமென்ஷன். வெலாசிட்டிக்கு வருவோமா, வெலாசிட்டி உடைய ஃபார்முலா V வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஸ்பீடா இருந்தா டிஸ்டன்ஸ், வெலாசிட்டியா இருந்தா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனா இப்போ டிஸ்டன்ஸ் இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இருக்குன்னா அதை கேபிட்டல் லெட்டர் எல்னு எழுதுவோம், டிவைடட் பை டைமுக்கு டீன்னு போட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம். அப்போ இந்த டி மேல வந்ததுன்னா டைமென்ஷன் LT-1 மாறிடும், சரிங்களா? இது வெலாசிட்டி உடைய டைமென்ஷன். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷனுக்கு வரும். ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெலாசிட்டி பை டைம், ஓகேங்களா? அப்ப வெலாசிட்டிக்கு நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க, LT-1 கண்டுபிடிச்சீங்க.
அதை மறுபடியும் டைம் டைமென்ஷனால டிவைட் பண்ணுங்க, அப்போ இந்த டி மேலே போயிடும். அப்போ எல் டி மைனஸ் 2 அப்படின்னு மாறிடும். இதுதான் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷனுக்கான டைமென்ஷன். சரிங்களா? இப்போ ஃபோர்ஸுக்கு வருவோம். ஃபோர்ஸுடைய ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்போ மாஸுக்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் எம், ஆக்சலரேஷனுக்கு எல் டி மைனஸ் 2 மேலே கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதுனா எம்எல்டி மைனஸ் 2. இதுதான் ஃபோர்ஸுடைய டைமென்ஷன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் எனர்ஜிக்கு வரும். எனர்ஜியை நான் சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எழுதலாம். ஏன் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா என்னைக்குமே எனர்ஜி ஒர்க் டன்னுக்கு ஈக்குவலா இருக்கும். அதனால அப்போ ஃபோர்ஸுக்கு நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா, எம்எல் டி மைனஸ் 2. இப்போ அதை மறுபடியும் டிஸ்டன்ஸ், அதாவது எல்லால நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்போ என்ன ஆயிடும், எம்எல் டு டி மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி ஃபைனலா உங்களுக்கு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். இப்போ ஒரே விஷயம்தான், இந்த டைமென்ஷன்ஸை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க, மனப்படமா ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா போதும். இப்போ ஏரியா அப்படின்னா L2, வால்யூம் அப்படின்னா L3, இதுதான் இதோடைய டைமென்ஷன். வெலாசிட்டி அப்படின்னா LT மைனஸ் 1, ஓகே. ஆக்சலரேஷன் அப்படின்னா LT மைனஸ் 2. இதே ஃபோர்ஸ் அப்படின்னா MLT மைனஸ் 2. அண்ட் ஃபைனலா எனர்ஜி அப்படின்னா ML2T மைனஸ் 2. இதை மெமரைஸ்டா நீ வச்சிருக்க அப்படின்னா உன்னால 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கிற கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஃபார்முலாஸ் எல்லாத்துக்கும் டைமென்ஷன் கண்டுபிடிச்சிட முடியும். சார் அப்போ 12th ஸ்டாண்டர்ட் புக்கு இது பத்தாதா அப்படின்னா ஆமா பத்தாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கத்துக்கணும். அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் அதை சொல்லித்தரேன். ஆனா நம்ம இதை பேசிக்ஸ்ல இருந்து போவோம். இப்போ நீட் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாமா? The quantities which have the same dimension as that of solid angle are. ஆங்கிளுக்கு இருக்கிற அதே டைமென்ஷன்ஸ் இங்க இருக்கிற வேற எந்த டேர்முக்கு இருக்கும்னு கேக்குறாங்க. ஒரு சின்ன விஷயம் இப்ப நான் உனக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா ஆங்கிள் இருக்கு பாரு, ஆங்கிளுக்கு நோ டைமென்ஷன். என்னது? ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப டைமென்ஷனே இல்லாத விஷயங்களை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்போ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னா ஒரு சில குவான்டிட்டிஸ், பிசிக்ஸ்ல இருக்கிற குவான்டிட்டிஸ் வந்து டைமென்ஷனே இருக்காது. சரியா? அதுல ஒண்ணு ஆங்கிள். அப்ப ஆங்கிள் இருக்கிற அதே டைமென்ஷனை கண்டுபிடின்றாங்கன்னா அப்ப இங்க இருக்கிற குவான்டிட்டிஸ்ல யாருக்கு டைமென்ஷனே இல்ல அப்படின்றத பார்க்கணும். சரியா? ஓகே. So the quantities which have the same dimension as the solid angle are. இங்க வந்து பார்த்தோன்னா ஆங்கிள் ஏற்கனவே கொடுத்துருக்கான். இந்த ஆப்ஷன்ல ஆங்கிள் ஏற்கனவே கொடுத்துருக்கான். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஸ்ட்ரெயின் இருக்கு, இங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு, இங்க ஆர்க் இருக்கு, ஆங்குலர் ஸ்பீடு அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுமே எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயின் இருக்கா? நிறைய பேருக்கு மேபி இங்க ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா தெரியாம இருக்கலாம். சரியா? நான் உனக்கு சொல்லித்தரேன். ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்போ மேலே இருக்கிறதும் லென்த்து தான், கீழே இருக்கிறதும் லென்த்து தான். அப்போ ரெண்டுமே லென்த்து தான்னா ரெண்டுத்துக்குமே டைமென்ஷன் வந்து L தான். அப்போ என்ன ஆகிடும், L1 மைனஸ் 1. அதாவது இங்கே இருக்கிற ஒரு 1 இங்கே இருக்கிற ஒரு 1 மைனஸ் ஆச்சுன்னா L to the power 0 anything to the power 0 1 வந்துடும். அப்போ ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் இல்லை, ஆங்கிளுக்கு ஏற்கனவே டைமென்ஷன் இல்லைன்னு தெரியும். விச் மீன்ஸ் இதுல ஏ கரெக்ட் நீ கொஸ்டின் பார்த்தே சொல்லல. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணும்போதே ஏ கரெக்ட்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஃபார்முலா அப்போ ஃபோர்ஸுக்கு MLT மைனஸ் 2 டிவைடட் பை ஏரியாவுக்கு ஒரு L2. இப்போ இந்த L2 மேலே போச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸோடைய டைமென்ஷன் ML மைனஸ் 1 T மைனஸ் 1 வரும். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் இருக்கு. அப்போ பி தப்பு. நம்ம ஏற்கனவே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் மற்றதெல்லாம் ஒரு வாட்டி என்ன செய்யறோம், கிராஸ் செக் பண்றோம். ஸ்ட்ரெயின் இருக்கு, ஆர்க் இருக்கு. ஆர்க்குன்னு சொல்லி என்ன இருக்கும், லென்த் இருக்கும். ஆர்க்குன்னு ஒரு லென்த் இருக்கும், அப்ப அதுக்கு டைமென்ஷன் இருக்கும். ஆங்குலர் ஸ்பீடு, இப்ப ஆங்குலர் ஸ்பீட நல்ல கவனி, இங்க வரும்.
ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை t ன்னு எழுதும். 2πன்றது ஆங்கிள், அதுக்கு டைமென்ஷன் வராது. ஆனா t இருக்கு பாரு, அதுக்கு டைமென்ஷன் வரும். அப்போ t மைனஸ் 1, ஆங்குலர் வெலாசிட்டியோடைய டைமென்ஷன் t மைனஸ் 1. அப்ப ஆங்குலர் ஸ்பீடு இல்ல ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் டைமென்ஷன் இருக்கு. பத்தாவதுல இங்க ஸ்ட்ரெஸ் வேற இருக்கு. சரியா? அப்ப இதுல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லலாம் ஏ தான் கரெக்ட். கொஞ்சம் கூட இதுல நமக்கு சந்தேகமே வேணாம். ஸ்ட்ரெயின்னா ஓகே, அதோடைய ஃபார்முலா வந்து என்ன? சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்ப மேல இருக்கிறதும் லென்த் தான், கீழே இருக்கிறதும் லென்த் தான். ரெண்டு லென்த் டிவைட் பண்ணும்போது உனக்கு அதுக்குன்னு டைமென்ஷன் வராது. சரியா? எஸ். ஸோ இப்போ அப்படியே நம்ம செகண்ட் ப்ராப்ளம்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, the plane angle and solid angle have. ஓகே, இப்போ பிளேன் ஆங்கிள் இருக்கு, சாலிட் ஆங்கிள் இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன இருக்கும் என்னென்ன இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குறாங்க. பசங்களா உங்ககிட்ட நான் ஏற்கனவே ரொம்ப கிளியரா சொல்லியிருந்த ஒரு விஷயம், அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, தே டு நாட் ஹாவ் டைமென்ஷன். ஸோ கொஸ்டின்ல உங்களுக்கு ஆங்கிள் சொல்றாங்களா பாருங்க, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆனா டைமென்ஷன் இல்லை, ஓகே, அதுக்கு யூனிட்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து நம்ம கிட்ட ஆங்கிள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆங்கிள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ரேடியன்ல மெஷர் பண்ணும். சரியா? சாலிட் ஆங்கிள் எடுத்தா ஸ்டீரேடியன்ல மெஷர் பண்ணும். ஸோ அதுக்குன்னு யூனிட்ஸ் இருக்கு, டைமென்ஷன் தான் கிடையாது. ஆங்கிளுக்கு டைமென்ஷன் இருக்காதே தவிர அதுக்குன்னு யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இது சாதாரண ஒரு தியரி கொஸ்டின் தான். இதில் கரெக்டான ஆன்சரும் என்ன அப்படின்னா, அதுக்கு யூனிட்ஸ் இருக்கு ஆனால் டைமென்ஷன் தான் கிடையாது. ஆங்கிள்னா அதை ரேடியன்ல மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஆங்கிள்னா டிகிரியில் மெஷர் பண்ணுவோம். டிகிரியிலேருந்து ரேடியனுக்கு கன்வர்ஷன்லாம் நம்ம புக்லே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஹாவ் யூனிட்ஸ், ஆனால் அதுக்கு டைமென்ஷன் கிடையாதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு வருவோம். தேர்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, if E and G respectively denote energy and gravitational constant, then E divided by G has the dimension of. ஸோ இங்கே அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதில் ஈன்றது வந்து என்னது? எனர்ஜி. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எனர்ஜிக்கான டைமென்ஷன் சொல்லி கொடுத்தேன். ஸோ எனர்ஜி, ஓகே, நம்ம வந்து சிம்பிளாக அதை வந்து எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக டினோட் பண்ணலாம்? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லை E ஈக்குவல் டு mc². இதில் எந்த ஃபார்முலா வேணால் எடுத்து நீ யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி யூஸ் பண்ணும்போது உனக்கு எனர்ஜிக்காக வரப்போகிற டைமென்ஷன் வந்து என்னது? mL/T-2. எனர்ஜி என்றைக்குமே உனக்கு மனப்படமாக தெரியணும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் எல்லாருமே மனப்படமாக வச்சிருக்க ஒரு டேர்மாக கிடையாது. ஆனால் அது எங்கே வரும்? உங்களுக்கு அந்த ஃபார்முலா அது எங்கே வரும்னு தெரிஞ்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஃபார்முலாவை இப்போ நான் உங்களுக்கு இங்கே என்ன செய்கிறேன்? எழுதி போடுறேன். ஸோ ஃபார்முலா நியூட்டன் தாத்தாவுடைய யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், which is F is equal to G into m1 m2 divided by r². இதுதான் நியூட்டன் தாத்தாவுடைய ரொம்ப முக்கியமான ஃபார்முலா கிராவிடேஷனுக்கு. இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜிக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? அப்போ எனக்கு ஜி உடைய டைமென்ஷன் தெரியணும்னா நான் ஃபோர்ஸை r²ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு m1 m2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு G உடைய வேல்யூ தெரியும். r² எடுத்துகிட்டு போய் ஃபோர்ஸ் கூடயும் m1 m2 கீழே இப்படி டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்க, ஃபோர்ஸ் உடைய டைமென்ஷன் என்ன மனப்படமாக வச்சிருக்க சொன்னேன், mL/T-2. இங்கே ஆர்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னா என்ன செய்யணும்? L போடணும். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸுக்கு என்ன வரணும்? L. அப்போ L2 டிவைடட் பை இங்கே மாஸ் இருக்கு. ஸோ m1க்கு ஒரு m, m2க்கு ஒரு m. சரியா? அது m1 m2ன்னு எனக்கு இருந்தால் என்ன, மொத்தத்தில் அது மாஸ், அவ்வளோதான். அப்போ அதுக்கு நான் m தான் போடுவேன். சரியா? அப்போ G is equal to, இப்போ பாருங்க, m இந்த L சேர்ந்ததுன்னா L3T-2 இன்டூ இப்போ m -2ன்னு மாறிடும். யாழியன் சார், இது எப்படி m-2 எங்க இருந்து வந்துச்சு? இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு m இருக்கு. இதோட பவர் 1, இதோட பவர் 1, ரெண்டு மல்டிப்ளை ஆகும்போது m2ன்னு மாறிடும். இப்போ இந்த m2ன்ற டேர்ம் அப்படியே மேலே எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? -2. சரியா? மேலே வந்துடுச்சுன்னா -2. அப்போ இங்க பாரு, mக்கு +1 இருக்கு, அதுல இருந்து -2 பண்ண போறேன். அப்போ கிராவிட்டி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் உடைய டைமென்ஷன் m-1, அப்புறம் L3
அப்புறம் t minus 2. சரியா? இப்ப கேள்வி என்ன கேட்டாங்க? இதையா கேட்டாங்க? இல்ல, நீ ஈயும் ஜியும் டிவைட் பண்ணுன்னாங்க. அப்ப நான் என்ன செய்ய போறேன்? E divided by G is equal to E உடைய வேல்யூ வந்து எனக்கு தெரியும் mL2 t minus 2. இது எனக்கு மனப்பாடமாவே தெரியும். டிவைடட் பை இப்போ m minus 1 L3 t minus 2. சரியா? இப்ப பாருங்க, இங்க m minus 1 இருக்கு. மேல போச்சுன்னா என்ன ஆயிடும்? m plus 1 ஏற்கனவே இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னா பிளஸ் 1 ஞாபகம் வச்சுக்கோ. அந்த பிளஸ் 1 கூட இன்னொரு பிளஸ் 1 இது ஆட் ஆகும். எல்லுக்கு இங்க ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. இப்ப அந்த 2 கூட இந்த 3 மேல போச்சு அப்படின்னா மைனஸ் 3 மாறிடும் மேல போச்சுன்னா. அடுத்து டீக்கு வந்து நமக்கு ஒரு மைனஸ் 2 இருக்கு. இந்த மைனஸ் 2 மேல போச்சுன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிளஸ் 2 மாறிடும். மைனஸ் 2 கூட சேர்ந்து இது வந்து என்ன ஆயிடும்? பிளஸ் 2 மாறிடும். அப்ப நமக்கு என்ன டைமென்ஷன் வரப்போகுது? எம்முக்கு 2 வரப்போகுது, எல்லுக்கு மைனஸ் 1 வரப்போகுது, டீக்கு 0 வரப்போகுது. இது எந்த ஆப்ஷன் கூட மேட்ச் ஆகுது பாரு? எம்முக்கு 2 இருக்கணும். எம்முக்கு 2 இருக்கு, எம்முக்கு 2 இருக்கு. சி தப்பு, டி தப்பு. எல்லுக்கு என்ன இருக்கணும்? மைனஸ் 1 இருக்கணும். எல்லுக்கு மைனஸ் 1 இருக்கணும். பி தான் கரெக்ட், ஏ தப்பு. டீக்கு 0 இருக்கா? டீக்கு 0 இருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். வேலை முடிஞ்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிட்டோம் பாரு. அப்போ இதுல ஒரு சில டைமென்ஷன் உனக்கு தெரியாதுன்னா கூட நான் சொல்லி கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் 6 டைமென்ஷன் இருக்கு பாரு, அதை மனப்படமா வச்சிருந்தா மீதி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ஈஸி இல்ல? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? we'll move on to another question. fourth question. dimension of stress r எப்படி பாத்தியா? 2020ல கேட்டிருக்காங்க. நான் ஸ்ட்ரெஸ் உடைய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கத்து கொடுத்தேன். ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. அப்ப m l t minus 2 நம்ம வந்து என்ன செய்யணும்? ஏரியா L2 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப 2 மேல போச்சுன்னா m l minus 1 t minus 2 னு மாறிடும். ஓகே, அப்ப எந்த ஆப்ஷன் வந்து இங்க மேட்ச் ஆகுது? m இருக்கணும், எல்லுக்கு மைனஸ் 1 இருக்கணும், டீக்கு மைனஸ் 2 இருக்கணும். ஆப்ஷன் டி தான் இதுல கரெக்ட். முடிஞ்சு. எவ்வளவு ஈஸி பார், கஷ்டம்லாம் கிடையாது, இது ஈஸி. ஓகே, இப்போ அஞ்சாவது क्वेश्चनக்கு வரும். ஃபிஃப்த் क्वेश्चन ஆஃப் த டே. the pair of quantities having same dimension. இங்க ரெண்டு குவாண்டிட்டி ஆனா ரெண்டுத்துக்கும் சேம் டைமென்ஷன் இருக்கணும். அது யாரு? 2013ல நீட்ல கேட்ட क्वेश्चन. இம்பல்ஸும் சர்ஃபேஸ் டென்ஷனும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ இம்பல்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதோடைய ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டைம். சர்ஃபேஸ் டென்ஷன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், இல்லை ஃபோர்ஸ் இன்டு பேசிக்கா லென்த். சரியா? அப்போ இது வந்து கரெக்டா வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, வராது. சரி, ஆங்குலர் மொமெண்டம், ஏன்னா ஃபார்முலாவே வேற வேறையா இருக்கு, சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. சரியா? வராது. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் இருக்கு, ஒர்க் இருக்கு, வருமா? இப்போ ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, மாஸ் இன்டு வெலாசிட்டி இன்டு ஆர். இப்போ ஒர்க் டன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். வாய்ப்பே இல்லை, பக்கத்துல கூட இல்லை. இது மொமெண்டம் டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ற, இங்க ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸால மல்டிப்ளை பண்ற, வாய்ப்பே இல்லை, நோ. ஆனா ஒர்க்கும் டார்கும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒர்க் டன் இருக்குல்ல, இதோடைய ஃபார்முலா வந்து என்னன்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். டார்க் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, டார்குடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அது பர்பண்டிகுலரா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, ஆனா ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா ஒன்று தானே. அப்போ ஃபோர்ஸுக்கு m l t minus 2, அதை டிஸ்டன்ஸ் எல்லால மல்டிப்ளை பண்ணா m l2 t minus 2. எனர்ஜிக்கு வர அதே டைமென்ஷன் தான் ஒர்க் டனுக்கும் வரும். இங்கேயும் பாரு m l t minus 2, மறுபடியும் அது பர்பண்டிகுலர் லென்த், ஆனா டைமென்ஷனா பார்க்கும்போது எனக்கு லென்த் அவ்வளவுதான். அப்போ m l2 t minus 2 சேம் டைமென்ஷன் தான் வரும். அப்போ c தான் கரெக்ட். சரியா? இதுல எது கரெக்ட்? c தான் கரெக்ட். யங்ஸ் மாடுலஸ்க்கும் எனர்ஜிக்கும் சேம் ஃபார்முலாவும் வராது. ஓகே, சோ நமக்கு இதுல எல்லாம் சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரியும், உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த क्वेश्चन நான் கரெக்டா எழுதணும்னா நான் நிறைய ஃபார்முலாஸ்ல கில்லாடியா இருக்கணும் போல இருக்கு சார். நிறைய ஃபார்முலாஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சாதான் இதை சால்வ் பண்ண முடியும் போல இருக்கு சார் அப்படின்றத நீ ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்ப. உண்மை, எந்த அளவுக்கு பிசிக்ஸ்ல உனக்கு ஃபார்முலாஸ் நல்லா தெரியுதோ அந்த அளவுக்கு இந்த क्वेश्चनலாம் உனக்கு சூப்பரா சால்வ் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம கையில ஒரு ஃபார்முலா ஷீட் இருக்கணும், அந்த ஃபார்முலாலாம் அப்படியே நுனி விரல்ல மனப்படமா வச்சிருக்கணும். யார் யாருக்கெல்லாம் இப்படி ஃபார்முலா ஷீட் வேணுமோ, ஃபார்முலா ஷீட் வேணும்னா கமெண்ட் பண்ணு சார், எனக்கு ஃபார்முலா ஷீட் வேணும்னு கமெண்ட் பண்ணு. நான் ஒரு ஃபார்முலா ஷீட்டோட லிங்க் உங்க எல்லாருக்குமே கமெண்ட்ல ரிப்ளை பண்றேன். வேணுன்றவன் கமெண்ட் பண்ணு. சரியா? அடுத்த क्वेश्चனுக்கு வருவோம். கடைசி இதோட முடிச்சுப்போம். 6 क्वेश्चन இன்னைக்கு, 1 எக்ஸ்ட்ரா போட்டுரும். த டைமென்ஷன் ஆஃப்
μ0 into 𝑬𝒙0 to the power -1/2 என்ன? இப்போ அந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸி அட்டன் பண்ணலான்னு சொன்னல, அதுக்காக சொல்றேன். இப்போ இங்க பாரு, velocity of light இருக்கு பாரு, velocity of light, okay, c, which is 3 into 10 power 8 ன்னு உனக்கு தெரியும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதை வந்து 12th படிப்போம், 5th சாப்டர்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு 5th சாப்டர் வரும் 12th, அதுல படிப்போம். என்னன்னா μ0 into 𝑬𝒙0 1 divided by root of μ0 into 𝑬𝒙0 வந்து velocity of lightக்கு ஈக்குவலா இருக்கும்னு. இப்போ நீ நல்லா கவனிச்சனா இது நீ சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளமே இல்லை. இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நீ என்ன சொல்லுவ, velocity is equal to 1 divided by root எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் μ0 into 𝑬𝒙0 to the power 1/2ன்னு போடலாம். சரி, இந்த டேர்ம் அப்படியே மேலே எடுத்துட்டு வந்தா அப்போ c is equal to μ0 into 𝑬𝒙0 to the power -1/2. இவங்க அங்கே கேட்டதான் அதான் பாரு, அவங்க நம்ம கூட மைண்ட் கேம்ஸ் விளையாடுறாங்க. உனக்கு ஃபார்முலா எந்த அளவுக்கு நல்லா தெரியும்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ உனக்கு ஃபார்முலா நல்லா தெரிஞ்ச பையனா இருந்தா நீ என்ன சொல்லுவ, சார் இது வெலாசிட்டி ஃபார்முலா சார், அப்ப வெலாசிட்டி ஃபார்முலாவை அப்ளை பண்ணா வெலாசிட்டி டைமென்ஷன் தானே வரும். இந்த பக்கம் இருக்கிறது வெலாசிட்டி, அப்ப இங்கேயும் LHS ஈக்குவல் டு RHSல, அப்ப இங்க LHSல வெலாசிட்டி இருந்தா RHSலயும் வெலாசிட்டி தானே சார் இருக்கும், நீ கரெக்டா சொல்லிடுது. அப்ப இதுல எது வெலாசிட்டின்னு நீ தேடணும், அவ்வளவுதான். which is LT-1, L1T-1 வெலாசிட்டி. நான் ஸ்டார்டிங்லேயே மனப்பாடம் பண்ண சொன்ன ஒரு விஷயம், டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்காக இந்த கொஸ்டினையும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ நீட்டு ஜேஇல நீ நல்லா படிக்கணும்னா முதல்ல 11th 12th இருக்கிற எல்லா ஃபார்முலாவும் நல்லா தெரியணும். ஃபார்முலா நல்லா தெரிஞ்சா நீ ஸ்டேட் போர்டு எக்ஸாம்லேயும் நல்லா தானே பண்ண போற. அதனால ஃபார்முலாவில் நம்ம இன்னையிலிருந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கலாம். யார் யாருக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணு, சரியா? இப்போ இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த சம் எல்லாத்தையும் நீயே ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போற. இதுதான் இன்னைக்கு உன்னுடைய ஹோம்ஒர்க், சரியா? அழகாக சால்வ் பண்ணிடு. நாளைக்கு செஷன்ல பார்ப்போம். குட் பை. டேய், இன்னொரு விஷயம் டெய்லி மறந்துடுறேன்டா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நீட் ரிப்பீட்டர் பேட்சுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸில் நம்ம நீட் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்டா. சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரம்பூரில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் ஈவன் தாம்பரமில் இருக்கிற சென்டர்ஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து ஃபீஸில் நம்ம 1 year நீட் ரிப்பீட்டர் பேட்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் IVSAT எக்ஸாம் எடுத்து அதில் ஸ்காலர்ஷிப்போடு கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த ரிப்பீட்டர் ப்ரோக்ராமில் போய் வந்து படிக்கலாம், சரியா? ஸோ யார் யாருக்கெல்லாம் நீட் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் படிக்கணும்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் இதை சஜஸ்ட் பண்ணிவிட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்கை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? பாய் பாய்.